அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு. அப்புறம் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ப்ராப்ளம் நம்பர் 10 வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ப்ராப்ளம் பாருங்க. f of z equal to 1 over z minus 1 on the whole square, then the residues at z equal to 1ன்றதை கேட்குறாங்க. ஸோ இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இது போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்போனா போல் ஆஃப் ஆர்டர் என்னுக்கு ஃபார்முலான்னு லிமிட் 1 by n minus 1 factorial to limit z tends to z naught n minus 1th derivative of z minus z naught whole power n into f of z. ஓகே, இதுதான் வந்து போல் ஆஃப் ஆர்டர் என்னுக்கு ரெசிடியூஸ் அட் f of z z naught பாயிண்ட். ஓகே, ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by 2 minus 1 factorial லிமிட் z tends to 1. ஏன்னா இங்கே ஹோல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1. 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ z minus 1 on the whole square into 1 by z minus 1 on the whole square. கரெக்டுங்களா? ஸோ இது கட் ஆகிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 வந்துடும். ஸோ லிமிட் z tends to 1 into கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, வேல்யூ 0. ஸோ ஃபைனலாக 0. ஸோ இப்போ ரெசிடியூஸ் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் லைஸ் இன்சைட் mod z less than 1 z power 4 plus 4z plus 1. இங்கே நீங்கள் f of z g of z பிரிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களுக்கு g of z என்ன எடுத்துக்கிறீங்க? z power 4 plus 1. f of z வந்து 4z. மாடுலஸ் ஆஃப் g of z பார்க்குறீங்க, is less than or equal to mod z over power 4 plus 1. on mod z equal to 1க்கு இது வேல்யூ வந்து 2 வந்துடும். மாடுலஸ் ஆஃப் f of z பார்த்தீங்க அப்படின்னா 4 times mod z. ஸோ mod z equal to 1க்கு வேல்யூ 4. அப்போ மாடுலஸ் ஆஃப் g வந்து less than மாடுலஸ் ஆஃப் f. ஸோ அப்போ f f plus g உடைய ஜீரோஸும் சேமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் f பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 தான். டிகிரி வந்து லீனியர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 எஃப்க்கு. ஸோ அப்படின்னும் போது இதனுடைய ஜீரோஸ் வந்து ஒரே ஒரு ஜீரோஸ் தான் இருக்கும். அப்போது எஃப் ப்ளஸ் ஜியோட ஜீரோஸும் 1 தான். எஃப் ப்ளஸ் ஜின்றது என்னது? ஆக்சுவலாக எக்ஸாக்டாக z பவர் 4 ப்ளஸ் 4z ப்ளஸ் 1 இதுதான் ரோச்சிஸ் தேரும். ஓகே, ஸோ அப்போ ஒன்லி 1 ஜீரோஸ்ன்றது இங்கே கரெக்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்டகிரேஷன் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு என்ன வரும்? ஸோ இதுவுமே போல் ஆஃப் ஆர்டர் 2 தான். ஸோ எஃப் ஆஃப் z வந்து 1 by z ஸ்கொயரு போல் ஆஃப் ஆர்டர் 2 z equal to 0. ரெசிடியூ வந்து 0 வரும். செக் பண்ணுங்க. f of z at z equal to 0 பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 0. ஓகே, இப்போ இன்டெக்ரல் வேல்யூ 0. ஸோ நெக்ஸ்ட்டு அப்பர் ஆஃப் பிளேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ரூட்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசிங் சிமெட்ரிக் அண்ட் ஆர்குமெண்ட் பிரின்சிபல். ஆர்குமெண்ட் பிரின்சிபல்னால் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ் அந்த இதை யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி 1 ரூட்ஸ் இந்த அப்பர் ஆஃப் பிளேன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு செக் பண்ணுங்கள். z cube minus 3z plus 1ல் அப்பர் ஆஃப் பிளேன்னா உங்களுக்கு வந்து இது வரும். அப்பர் ஆஃப் பிளேன் டெஃபினிஷன் கொடுத்துடலாமா? h ப்ளஸ்ன்னு கொடுத்துருவோம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் x, y such that x, y is always greater than or equal to 0. இது வந்து அப்பர் ஆஃப் பிளேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரூட்ஸ் எதில் வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பாலினாமியல் ரூட்ஸ் கண்டிப்பாக இதில் ஒரு ரூட்ஸ் இருக்குது, அது என்னன்றதை நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து if f has a pole of order 2 at z equal to 0 இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து z ஸ்கொயர் f of z நான் 0 இருக்குமா, z into f of z ஃபைனட்டாக இருக்குமா, ரெசிடியூஸ் ஆல்வேஸ் 0 இருக்குமா, none of the above கேட்குறாங்க. ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னும் போது அந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்டென்ஷனில் அந்த நெகட்டிவ் பார்ட்ஸ் வந்து ஃபைனட் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 2 வரைக்கும் வரும். கரெக்டுங்களா? இப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3னா உங்களுக்கு வந்து ஆர்டர் 3 வரைக்கும் வரும் நெகட்டிவ் டேர்ம்ஸ். அதே போல் என்னன்னா ஆர்டர் n வரைக்கும் இருக்கும் நெகட்டிவ் டேர்ம்ஸ். அப்போனா இந்த z ஸ்கொயர் இந்த f of z இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ f of z equal to a minus 2 divided by z ஸ்கொயர் plus a minus 1 divided by z
plus a naught plus a1 into z plus a2 into z square plus and so on அப்படி போயிட்டு. So pole of order 2 பண்ணும்போது limit z tends to 0 z square into f of z பார்க்குறீங்க at origin. என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த டேர்ம் எல்லாம் வேனிஷ் ஆகிடும். ஸோ மீதி வந்து a மைனஸ் மட்டும் தான் இருக்கும். இது வந்து இது ஆல்வேஸ் நான் ஜீரோ கோஎஃபிஷியன்ட். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? லிமிட் z tends to 0 z square into f of z not equal to 0. ரொம்ப முக்கியமானது. போல் ஆஃப் ஆர்டர் n-க்கு ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ என்னது லிமிட் z tends to 0 z power n into f of z. இந்த டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோவா இருக்கும். ஓகே, இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இதே போல் ஆஃப் ஆர்டர் என்னக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் a minus n divided by z power n plus a minus of n minus 1 divided by z power n minus 1 plus and so on plus a naught plus a1 z. இப்படி போகும் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் இந்த பிரின்சிபல் பார்ட்டோடைய நெகட்டிவ் டேர்ம்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ஃபைனட்டாக இருக்கும் அப் டு n வரைக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து z பவர் n into f of z கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேர்ம் கட் ஆகிடும். an minus 1 வந்து சரி a சஃபிக்ஸ் மைனஸ் n வந்து உங்களுக்கு நான் வரும் ஒரு நான் ஜீரோ கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து இதுவுமே உங்களுக்கு ஒரு ஈக்குவலன்ட் ரிசல்ட் தான் ரோச்சஸ் தியரத்தில். இது நோட் பண்ணிக்கிங்க, நோட் போட்டு எழுதிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இஃப் மாட் f minus g இஸ் லெஸ் தென் மாட் g இருந்தால் அன் கான்டோர்னா சேம் ரெசிடியூஸா சேம் போல்ஸா சேம் ஜீரோஸான்னு கேட்குறாங்க. இது வந்து சேம் ஜீரோஸ். ஓகே, ஜியோட ஜீரோஸும் f ப்ளஸ் ஜியோட ஜீரோஸும் சேமாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு இது போல் சொல்லலை, ஜீரோஸ் நான் பேசுகிறேன். ஓகே, ரோச்சஸ் வித் டொமைன் ஜிக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் சைன் இசட் இன் மாட் இசட் லெஸ் தென் பைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என் பை இல்லை பார்க்கும்போது ஸோ பை இது சைன் இசட் எங்கெல்லாம் வேனிஷ் ஆகும் அப்படின்றத பார்க்குறீங்க. இசட் ஈக்குவல் டு என் பையில். அப்போது இப்போ இசட் ஈக்குவல் டு 1 என் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா கவனிக்கிறோம். இப்போ n ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? n ஈக்குவல் டு 1 கேஸுக்கு z ஈக்குவல் டு பைன்னு வரும். பட் மாட் z லெஸ் தென் பைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 0 கேஸுக்கு தான். இப்போ n 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா z வந்து 0 ஆகிடும். அப்போ ஒன்லி ஒன் ஜீரோஸ் இன்சைட் சீன்றது அங்கே கரெக்ட். ஸோ இந்த ஆன்சர் ரோசிஸ் தியரம் தான். இதை சால்வ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கான்டோர் எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த கான்டோர் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கான்டோர் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. z கியூப் பிரித்து கொடுத்துட்டு 1/z + 1/z கியூப்னு போட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்டென்ஷன். ஆனால் பாயிண்ட் அட் 0 தானே கேட்குறாங்க. ஸோ ரெசிடியூ என்ன பண்ணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z at z = 0 பார்த்தீங்கன்னா 1 தான். இப்போ 2π டைம்ஸ் 1 எவ்வளோ ஷார்ட்டாக யோசிக்கலாம் பாருங்கள். ரொம்பவும் காம்ப்ளிகேட். இது நேற்று கேட்டிருந்தேன், இது ரெசிடியூஸ் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே இங்கே வந்து இது எசென்சியலாக நான் எசென்சியலான்னு கேட்டோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஸோ இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z வந்து ரெசிடியூஸ் பார்த்தீங்கன்னா -1/6 அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்குமே நீங்கள் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதுலேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z at z = 0 கன்சிடர் பண்ணும்போது 1 வரும். அதுபோல் பாயிண்ட் அட் z - 1க்கு பார்க்கும்போது உங்களுக்கு அதுவுமே -1. அப்போ சம் ஆஃப் ரெசிடியூஸ் வந்து 0க்கு போயிடும். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் b பவர் z + zக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஐடென்டிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன் மாட் z = 1ல் e பவர் z வந்து ஆல்வேஸ் e பவர் cos θவாக இருக்கும். இதை வந்து இப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். மாட் z = 1ல் which is greater than e power -1, அதாவது 1/e விட பெருசு. ஓகே, அப்போது இதில் வந்து மாட் z = 1ல் e பவர் zக்கு உங்களுக்கு என்னது ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ நோ ஜீரோஸ் தான் கரெக்ட். ஓகே, e பவர் z வந்து நெவர் 0 ஃபார் மாட் z = 1ன்ற கேஸில். ஏன்னா பவுண்டரியில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம், இன்டீரியரில் பார்க்க மாட்டோம், பவுண்டரியில் தான் பார்ப்போம். ஸோ அப்படின்னும் போது இதுக்கு ஜீரோஸே கொடுக்க முடியாது இந்த பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், f of z = e power z divided by z minus 1 the whole square. ரெசிடியூஸ் at z = 1 போல் ஆஃப் ஆர்டர் 2 சப்ஸ்டிட் பண்ணி தான் ரெசிடியூஸ் கண்டுபிடிங்க. இது cos z by z ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராப்ளம் எந்த புக்கில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இது. ஓகே, ஸோ இதுக்கான ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா 2π × f' of a. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்ல என்னது இன்டெக்ரல் ஆஃப் மாட் z = 1 ஆர் மாட் z = rன்னு எடுத்துப்போம், க்ளோஸ்டு கான்டோர். So f of z divided by z minus z0 whole power n plus 1 into dz இருக்குன்னா 2π times f1 of a by n factorial. ஸோ காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு n = 1 கேஸுக்கு இது நீங்கள் போடலாம். அட் பாயிண்ட் அட் 0க்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காட்சி இன்டெக்ரல் தியரமும் இதில் வரும், காட்சி ரெசிடியூஸ் தியரமும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் ரெசிடியூஸ் அது கால்குலேஷன் ஆஃப் ரெசிடியூஸ் ஐடியாவிலையும் நான் போட்டிருப்பேன்.
ஸோ அதனால மிஸ் பண்ணாம இத பாருங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஓகே. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இது என்ன தியரம்ன்றது ஷார்ட்ஸ் லெம்மா. F is analytic mod f of z less than 1 இருக்கு அந்த யூனிட் டிஸ்க்ல. வித் f of 0 வந்து 0. பாயிண்ட் அட் 0, 0 கொண்டு போகுதுன்னா மேக்ஸிமம் ஆஃப் mod f of z என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் அதாவது mod f dash of 0 வந்து ஆல்வேஸ் லெஸ் than equal to 1 இருக்கும். அப்போ f of z வந்து ஆல்ஃபா டைம்ஸ் z இருக்கும். ஓகே. வேற மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா வந்து இங்க 1. ஓகே. அப்போ இதுதான் உங்களுடைய ஃபங்க்ஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் f of z போட்டீங்க அப்படின்னா விச் இஸ் லெஸ் than or equal to mod z வரும். mod z less than உங்களுக்கு யூனிட் டிஸ்க்ன்றதால mod z ஆயிடும் உங்களுக்கு less than 1 வரும். இந்த less than 1. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா less than 1. ஸோ லாஸ்ட் லெம்மா மைண்ட்ல ஓடிடணும். இதுக்கான ஃபுல் செட்டு மெட்டீரியலும் வச்சிருக்கேன். ஒரு சாப்டர் வைஸ் படிக்கிறதுக்கான கண்டென்ட்டும் அவைலபிளா இருக்கு. MCQs மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது போல நிறைய கொஷின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க நிறைய கத்துக்கலாம். இதில் வச்சு தேரும் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இது காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா இல்லைன்னா உங்களுக்கு ரெசிடியூஸ் தேரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இது பாருங்க. இது வந்து டிகிரி 2. இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்கு. f is என்டையரா இருந்து mod f of z வந்து less than or equal to some same times z power alpha plus b ன்னு இருந்தா f as a polynomial of degree. f is a polynomial of degree என்னது? f is a polynomial of degree alpha. f is a polynomial of degree. இது நோட் பண்ணிக்கிங்க. of degree alpha. ஓகே. ஸோ இதுதான். அந்த ஆல்ஃபாவை இங்க கண்டெயின் பண்ணும். இப்போ இங்க ஆல்ஃபா 2. ஆல்ஃபா equal to 2னா f is a polynomial of degree less than or equal to 2. ஸோ இதுக்கான ரெசிடியூஸ் போட்டுருங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது ரவுச்சஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ இதுவுமே நீங்க போட்டுக்கலாம். இது வந்து நேச்சர் ஆஃப் த சிங்குலாரிட்டி கேட்குறேன். ஸோ இது வந்து நீங்க டைரக்டா போல் ஆஃப் ஆர்டர் 3ன்னு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சைன் z எக்ஸ்பாண்ட் பண்ணிடணும். z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial minus and so on divided by z cube. ஸோ அப்போ இது வந்து 1 by z ஸ்கொயர் வந்து நின்றுடும். அப்புறம் minus 1 by 3 factorial plus and so on அப்படியே போயிட்டே இருக்கும். போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு ஆயிடும். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது நிறைய டிஆர்பி கொஸ்டின் இதை கேட்டிருக்காங்க. இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு டிஆர்பி கொஸ்டின் தான். இது வந்து டிஆர்பி 2005 கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலாக அது. mod z equal to z by z square minus 1 dz. ஸோ என்ன வரும் அப்படின்றது கேளுங்க. நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இது வந்து காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா அப்படின்னா ரெசிடி தேரும். ஸோ போட்டு நீங்கள் சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா 2π வந்துடும். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க ரெசிடியூஸ் அட் z equal to 0 e power 1 by z என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 by z பார்க்குறீங்க. வேல்யூ வந்து 1 வரும். அவ்வளோதான். ஸோ இந்த பிடிஎஃப் இருந்தால் போதும். நான் போடுற எக்ஸ்ப்ளனேஷன் கவனிச்சுட்டு பிடிஎஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. 6000 ப்ராப்ளம் MCQs சும்மா கிடையாதுங்க. இது 6000 ப்ராப்ளம் MCQs 10 சாப்டருமே ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஃபுல் சாப்டர்ஸ்க்கும் இருக்கும். இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். சண்டே கொடுக்குறேன். அப்புறம் ஃபார்முலா புக்லெட் அவைலபிளாக இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 9384686847. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வீடியோ போட்டுகிட்டே வருவேன். ஐடியாஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் செல்ஃபாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதுதான் நல்லது. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. பிளேலிஸ்ட்டில் போட்ட மொத்த வீடியோஸும் பார்த்துருங்க. ஓகே தேங்க்யூ.